அத படி இத படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப். திராவிட கழக தலைவர் வீரமணி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று மாலை கும்பகோணம் வருகை தந்தார். அப்போது அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியின் போது கூறுகையில், தொகுதி மறுசீரமைப்பு நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. மோசமான அரசியல் சட்டமாக இருந்தாலும் நல்லவர்கள் நடத்தினால் நல்ல வகையில் பயன்படுத்துவார்கள். பாஜகவினர் தொகுதி மறுசீரமைப்பை வைத்துக் கொண்டு கருத்துரிமை, பேச்சுரிமை, ஜனநாயகம், மாநில அதிகாரங்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு எதிர்க்கட்சிகளை அடக்கக்கூடிய நாடாளுமன்ற யுத்தியை ஆயுதமாக பயன்படுத்துகின்றனர். அரசியல் சட்டத்தின் நோக்கம் வேறு, தற்போது நடக்கும் அரசியல் வேறு. இந்த அரசியலின்படி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குரல் இருக்கக்கூடாது என்பதுதான். தமிழகத்தில் ஒரே கூட்டணியில் 40 எம்பிக்கள் வெற்றி பெற்றிருப்பது RSSக்கு பிடிக்கவில்லை. தொகுதி மறுசீரமைப்பை RSS அமைப்பினர் ஆயுதமாக கையில் எடுத்துள்ளனர். ஒரு அரசின் கொள்கை மக்கள் தொகை கட்டுப்பாடுதான். இந்தியாவிலேயே மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழகம்தான் சிறந்து விளங்குகிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அதிமுக உள்பட அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினார். அப்போது எதிர்ப்போம் என கூறிய அதிமுகவினர் தற்போது வரும்போது பார்க்கலாம் என்று கூறுகின்றனர். வருமுன் காப்பதுதான் நல்ல ஆட்சியின் அடையாளம். மத்திய மந்திரி அமித்ஷா அமைத்திருப்பது கூட்டணி அல்ல, கூத்து அணி என போக போக தெரியும். திருமண புரோக்கர்கள் போல் தற்போது அரசியல் புரோக்கர்கள் வந்துள்ளனர். அவர்கள் ஒவ்வொரு இடமாக சென்று பேசி வருகிறார்கள். அந்த கூட்டணி எப்படி அமைகிறது என பார்ப்போம். கூட்டணி அமைப்பதில் எப்படியெல்லாம் நிர்பந்தப்படுத்துவார்கள் என்று அண்மையில் ஒரு கட்சி தலைவர் கூறியுள்ளார். யார் அவர் என்று சொல்ல விரும்பவில்லை. அது யார் என்று அனைவருக்கும் தெரியும். பாஜகவினர் மதம், சாதி பிரித்து கட்சியை உடைத்து தந்தை மகனை பிரித்துள்ளார்கள். அப்படி செய்தாவது கூட்டணிக்கு வருவார்களா என பார்க்கின்றனர். அது கூட்டணி அல்ல, கூத்து அணி என்றார். அது கூட்டணியா கூட்டணியா என்பது போக போக தெரியும். கூட்டணி வேறு, அது மற்ற இடங்கள்ல இருக்கு, கூட்டு சேர்ந்தது. கூத்து வேற. ஏன்னா அதுக்கு பல புரோக்கர்கள், புதுசா பல புரோக்கர்கள் வந்திருக்காங்க. நம்ம நாட்டில் ரொம்ப பேர் இந்த கல்யாண தரகர்கள் இருப்பாங்க. இப்ப அரசியல் தரகர்கள் நிறைய வந்துட்டாங்க. அதனால தரகு வேலை போய் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாங்க. அந்த கூட்டணி எப்படி அமையுதுங்கிறத அண்மையில ஒரு கட்சியில ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, அந்த தலைவர் சொல்லியிருக்காரு. எப்படியெல்லாம் நிர்பந்தப்படுத்துவார்கள்ங்கிறதுக்காக அது யார் என்னன்னு நான் விளக்கம் சொல்ல வேண்டியது. அது நாடறிந்த ஒரு செய்தி.